வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி இம்மாக்குலேட் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச மிதிவண்டிகளை நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட இம்மாக்குலேட் உயர்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் பங்கேற்று பள்ளி மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச மிதிவண்டிகளை இம்மாக்குலேட் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி ரபேகா மேரி மற்றும் அருட் சகோதரி அனபல் முன்னிலையில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் எல்லை பிடாரி அம்மன் ஆலய செடல் உற்சவத்தில் தொழிலதிபர் ரேகன் ஜான்குமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். புதுவை மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லை பிடாரி அம்மன் ஆலயத்தில் 4ஆம் நாள் உற்சவமான செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இத்திருவிழாவில் திரு ரேகன் ஜான்குமார் அவர்களை இளைஞர்கள் வான வேடிக்கையுடன் வரவேற்று மாலை அணிவித்து மரியாதை செய்து வரவேற்றனர். மேலும் ஊர் பஞ்சாயத்தார்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து திரு ரேகன் ஜான்குமார் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியின் போது மணப்பட்டு கிராமத்தை சார்ந்த வெங்கடேசன், ஹரிஹரன், அருண், கோகுல், கலைவாணன், சந்தோஷ்குமார், செல்வகுமார், தேவநாதன், ரஞ்சித்குமார், நெல்சன் மற்றும் பஞ்சாயத்தார்கள் கலைவாணன், பிருத்திவிராஜ், அருண்குமார், ஜெயபிரகாஷ், மதிவாணன், ரமணி மற்றும் வேலுசாமி ஆகியோர் உடனிருந்தனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் ரூபாய் 70 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடந்தது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். துறை செயலர் முத்தம்மா வரவேற்றார். விழாவினை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை 2.0 கவர்னர், முதல்வர் ஆகியோர் துவக்கி வைத்து 288 வீடு கட்டும் பயனாளிகளுக்கு 5.6 கோடி ரூபாய்க்கான பணியாணை மற்றும் ரூபாய் 2.5 லட்சம் முதல் தவணை வழங்கினார். தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மேம்பாட்டு கழகம் சார்பில் 210 மாணவர்களுக்கு ரூபாய் 2.5 கோடியில் கல்வி கடன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் 36.9 கோடி மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அர்ப்பணிப்பு, 19 கோடி மதிப்பில் 48 அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அடிக்கல் நாட்டல், ரூபாய் 2 கோடி மதிப்பில் 122 ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 88 நபர்களுக்கு கலப்பு திருமண ஊக்கத்தொகை உள்ளிட்ட 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இதில் துறை இயக்குநர் இளங்கோவன் நன்றி கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆயுஷ் இயக்குநரகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆயுஷ் இயக்குநரகம் இடையே அதிகாரப்பூர்வமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் கையெழுத்தானது. இந்த கூட்டாண்மை பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி, நிதி உதவிக்கான அணுகல், பாடத்திட்டத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஆயுஷ், ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி நடைமுறைகளை சரிபார்ப்பதற்கு பங்களிக்கும். இந்த கூட்டமைப்பின் கீழ் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகள் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்துடன் ஒத்துழைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் ஸ்ரீதரன், பல்கலைக்கழக சர்வதேச உறவுகளின் டீன் விக்டர் ஆனந்தகுமார், புரிந்துணர்வு ஒப்பந்த ஒருங்கிணைப்பாளர் தில்லை சேகர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 39ஆம் பிரம்மோற்சவ விழாவையொட்டி கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு அம்ச வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை, சிம்ம வாகனம் உள்ளிட்ட
பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரானது மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சங்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பையொட்டி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் ஒன்றாக புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சங்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயண தொடக்க விழா தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று நடைபெற்றது. கடலூர் தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு மற்றும் புதுவை தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு இணைந்து நடத்தும் இந்த பாய்மர படகு கடல் சாகச பயணத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து தேசிய மாணவர் படை கப்பற்படை பிரிவை சேர்ந்த 25 மாணவியர் உட்பட 60 மாணவ மாணவியர் இந்த கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த குழுவினருடன் இந்த பயணத்தில் 3 கடற்படை அதிகாரிகளும் 2 தேசிய மாணவர் படை இணை அலுவலர்களும் பங்கேற்றுள்ளனர். இப்பயணத்தில் 3 பாய்மர படகுகளில் மாணவர்கள் பயணிக்கின்றனர். இந்த குழுவினர் தாங்கள் செல்லும் இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் இரத்த தான முகாம், மரம் நடுதல், தூய்மை பணி திட்டம் என பல சமூக சேவை சார்ந்த நிகழ்வுகளை நடத்தினர். இந்த கடல் சாகச பயண குழுவினர் 302 கிலோமீட்டர் தூரத்தை 10 நாட்களுக்கு கடக்க உள்ளனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இக்குழுவினர் கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை அடைகின்றனர். அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக வரும் 20ஆம் தேதி புதுச்சேரிக்கு திரும்புகின்றனர். லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைத்தால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். வெளியூரை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவரை தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் 13 லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடன் பெற விண்ணப்பித்த போது 13 லட்சம் கடன் வழங்க இன்சூரன்ஸ் போட வேண்டுமென கூறியுள்ளனர். இதையடுத்து செந்தில்குமாரும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 32,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு அதற்கான ஆவணங்களை மர்ம நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பினார். அதன் பின் கடன் தருவதாக கூறிய தனியார் நிதி நிறுவனத்தினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது குறித்து செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிப்பில், சமீப காலமாக தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பொதுமக்களிடம் நேரடியாக இன்சூரன்ஸ் பிடிக்க முடியாததால் தங்களது ஏஜென்ட்டுகள் மூலம் குறைந்த வட்டிக்கு லோன் தருவதாக கூறுகின்றனர். பின் கடன் பெற இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும் என தெரிவித்து இன்சூரன்ஸ் போட வைத்து அதற்கான பணம் கட்டிய பிறகு அவர்கள் கூறிய லோன் தொகையை தராமல் ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகி விடுகின்றனர். இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் நிலையத்திற்கு இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. இதுபோன்று லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைப்பது சட்டப்படி குற்றமாகும். ஆகையால் இதுபோன்று ஏமாற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அந்த ஏஜென்ட்டுகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வரும் 29ஆம் தேதி நடக்கிறது. இது குறித்து அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிகளை நிரப்புவதற்காக கடந்த 6ஆம் தேதி நடப்பதாக இருந்து ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வரும் 29ஆம் தேதி புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடக்கிறது. விண்ணப்பதாரர்கள் முன்னர் வழங்கப்பட்ட நுழைவு சீட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய நுழைவு சீட்டு வழங்கப்பட மாட்டாது. நுழைவு சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்புகளில் மாற்றம் ஏதும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 23,500 மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்றும், மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார்.
பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்கூட்டியே பின்பற்றும் பல்கலைக்கழகங்களுக்குள் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகமும் ஒன்று என்று குறிப்பிட்ட அவர், தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 23,500 மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் இந்த ஆண்டு புதியதாக முதுகலை காட்சிக்கலை, முதுகலை அளவு சார் நிதி, இளங்கலை சுற்றுச்சூழல் பொறியியல், இளங்கலை உளவியல், இளங்கலை நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தில் மரியாதை கேடான நடத்தை, பாலியல் துன்புறுத்தல், பாகுபாடு, ஒழுக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க சட்டப்பூர்வமாக குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் 2025 முதல் 2025 வரை ரூபாய் 82 கோடி மதிப்பிலான மொத்தம் 252 ஆராய்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன என்றார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் A+ தரத்துடன் அங்கீகரித்துள்ளது என்று குறிப்பிட்ட துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள 100 பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும், லட்சத்தீவு, ஏனாம், மாகி பகுதியில் சமுதாய கல்லூரிகள் விரைவில் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், மத்திய பல்கலைக்கழகம் இந்தியாவின் உயர்கல்வி, புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த பங்களிப்பை வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நம்பிக்கையுடன் ஆரம்பிக்க உள்ளது என்றும் பெருமிதமாக குறிப்பிட்டார். முத்தியால்பேட்டை புனித சூசையப்பர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரிகள், பள்ளி முதல்வர், பள்ளி இருபால் ஆசிரியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேனீ வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல் விளக்க முகாம் வரும் 20ஆம் தேதி தாவரவியல் பூங்காவில் நடக்கிறது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு வேளாண் கூடுதல் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநில தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலமாக தேனீ பெட்டிகள், தேனீ குடும்பங்கள் மற்றும் இதர உபகரணங்கள் நடப்பாண்டில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட உள்ளது. தேனீ வளர்ப்பு பயிற்சிகளில் மகரந்தம் சேர்க்கையில் தேனீக்களின் முக்கியத்துவம், உப தொழிலாக அல்லது முழுநேர தொழிலாகவோ செய்யக்கூடிய வாய்ப்புகள், தேன் மற்றும் இதர பொருட்களின் விற்பனை வாய்ப்புகள் முதலியவை பற்றி ஒருநாள் பயிற்சி மற்றும் செயல் விளக்க முகாம் வரும் 20ஆம் தேதி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியினை அமைச்சர் சரவணன்குமார் வழங்கினார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர், இருபால் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புழற்கரை நகராட்சி பணி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புழற்கரை நகராட்சி பணி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பொன்னம்பலம் தலைமை தாங்கினார். செயலாளர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் துணைத் தலைவர் குமார், பொருளாளர் குப்புசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். 1/1/2016 இருந்து 1/10/2016 வரை நமக்கு வழங்காமல் இருந்து வரும் 7வது ஊதியக்குழு உயர்த்திய ஊதியம், 33 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க உள்ளாட்சித்துறை உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியபேட் அங்கன்வாடி மையங்களை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியபேட் அங்கன்வாடி மையங்கள்
பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம், சங்கர் மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சாலை விபத்துக்களை தடுப்பதற்கு பைபாஸ் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஏற்படுகின்ற சாலை விபத்துக்களை தடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி உத்தரவின் பேரில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மேற்பார்வையில் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர் மற்றும் முத்துக்குமார் முன்னிலையில் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களில் வேகமாக சென்ற வாகன ஓட்டிகளை வேக கட்டுப்பாட்டு கருவியின் மூலமாக அடையாளம் காணப்பட்டு எச்சரிக்கை செய்து அனுப்பினர். இதனை அடுத்து மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களா என்பதை சோதனை செய்யும் கருவியின் மூலமாக வாகன ஓட்டிகளை சோதனை செய்து அபராதம் விதித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.